ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்தோஃபோபியா. இன்றைக்கி நம்ம லெபேக்ஸ் மெஷரில் தியரம் 6 பார்க்க போகிறோம். அதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, த கேண்டர் லெபேக்ஸ் ஃபங்க்ஷன் 5. ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம கேண்டர் செட் பார்த்துருக்கோம், லெபேக்ஸ் ஃபங்க்ஷன் தனியாக அதை பார்த்துருக்கோம். இது கேண்டர் லெபேக்ஸ் ஃபங்க்ஷன் 5 இஸ் அன் இன்க்ரீசிங் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் that maps closed interval 0,1 onto closed interval 0,1. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். Its derivative exists on an open set O, the complement in closed interval 0,1 of the Cantor set, and its derivative, the phi dash, is equal to 0 on O, while measure of O is equal to 1. இதோட proof பார்க்கலாமா? So since phi is increasing on O, its extension up to and the closed interval 0,1 is also increasing. So therefore phi is continuous at each point of O. And next, since for each point belongs to an open interval on which phi is constant, so ஒரு ஓப்பன் இன்டர்வல் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அந்த ஃபை கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால எக்ஸ் நாட்னு ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு சி அண்ட் எக்ஸ் நாட் டஸ் நாட் பிலாங் டு இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. சின்ஸ் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு சினால எக்ஸ் நாட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் 2 power k minus 1 open intervals removed in the first stages of the removal process, while whose union is OK. And k வந்து sufficiently large-ஆக இருக்கனால x naught lies between 2 consecutive open intervals in OK. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஏகேன்னு வந்து அந்த 2 consecutive open intervals அந்த லோயரை வந்துட்டு ஏகேன்னு கன்சிடர் பண்ணுறோம், பிகே வந்துட்டு அப்பர் ஒன்று கன்சிடர் பண்ணுறோம். So the function phi was defined to increase by 2 power k across the 2 consecutive open intervals in OK. So therefore the phi of bk minus phi of ak is equal to 1 by 2 power k. ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2 power k தான் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 by 2 power k தான் இருக்கும். வேர் இந்த லோவஸ்ட் ஒன் வந்து ak அண்ட் ஹையர் ஒன் bk. So as k tends to infinity, the 1 by 2 power k tends to 0. அப்போ இந்த difference tends to 0 போது the phi of bk will be equal to phi of ak, which implies lower limit and upper limit of equal. So therefore phi fails to have jump discontinuity. So it fails to have jump discontinuity. So as k tends to infinity, phi of bk is a right limit and phi of ak left limit நான் சொன்ன மாதிரி. ஸோ அது ரெண்டும் ஈக்குவல்னால ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி இருக்காது. அண்ட் phi இன்க்ரீஸிங்கிறனால இப்போ அந்த ஒன்லி பாசிபிள் டிஸ்கண்டினியூட்டி என்னென்னா ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ அது நம்ம ஃபெயில்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டனால phi is obviously continuous at x naught. நெக்ஸ்ட், if x naught is an end point, அதாவது அது 0 இல்லை 1 இருந்தால் இதே மாதிரி சிமிலர் ஆர்கியூமெண்ட் வச்சு நம்ம வந்து கண்டினியூஸ் அட் எண்ட் பாயிண்ட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் phi இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஸோ நம்ம எக்ஸ் நாட்னு ஒரு பாயிண்ட்டு, அதாவது 0வாகவும் இல்லாமல் 1ஆகவும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் எடுத்து அதாவது நடுவில் இருக்க ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணி அது வந்துட்டு கண்டினியூஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் அதோடைய இப்போ எண்ட் பாயிண்ட்டு கேட்டாலும் அதை நம்ம கண்டினியூஸ்ன்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் phi வந்துட்டு இந்த கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. Since phi is constant on each of the intervals removed at any stage of removal process, its derivative exists and equal to 0. So நமக்கு அந்த phi dash obviously அது exist ஆகும் at each point of O. இதையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. We know that measure of Cantor set வந்து 0 நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் நமக்கு ஓன்றது என்ன, இந்த க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் இந்த Cantor set. ஸோ பை எக்ஸிஷன் ப்ராப்பர்ட்டி measure of O is equal to measure of closed interval 0,1 minus measure of Cantor set. ஸோ measure of இந்த closed interval வந்துட்டு 1றதையும் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் measure of Cantor set is 0. ஸோ measure of O is equal to 1 ப்ரூவ் பண்ணியாச்சு. Since phi of 0 is 0 and phi of 1 is 1 and phi வந்து இன்க்ரீஸிங்கிறனால இந்த x வந்துட்டு 0க்கும் 1க்கும் பிட்வீனில் லை ஆகும். ஸோ இதுக்கு ஃபுல்லாக நம்ம phi கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் phi of 0 என்ன ப்ரூவ் சொல்லியிருக்கோம், 0 and phi of 1 is 1. So phi assumes values 0 and 1. Since phi is continuous function, by intermediate value theorem it takes every value in between 0 and 1. ஸோ அது ஒரு இன்டர்வலில் எல்லா வேல்யூஸும் அது எடுக்குதுன்னா என்ன அர்த்தம், phi is on to from closed interval 0,1 to closed interval 0,1. ஸோ இந்த தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.